காலையில உங்களை வர சொல்றது நான் மறந்துட்டேன். உட்காரு. கண்ணன் செல்வத்தை கொடுக்கும் போது கவலையும் சேர்த்து கொடுத்துறாரு கடவுள். ஏன் மனுஷன் எங்கே தன்னை மறந்துடுவாங்க பயந்தாங்க. உங்களுக்கு தெய்வ பக்தி உண்டா? இந்த கோயிலுக்கு போற பழக்கம்? போனே. உங்க குலதெய்வம் என்ன? என்ன பெத்த எங்க அம்மா தாங்க. வாழ்க்கையில உங்க லட்சியம் என்ன? அழறவங்களை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும். அதுதான். உங்களுக்கு ஷார்ட் அண்ட் டைப்பிங் அக்கௌண்டன்சி எல்லாம் தெரியுமா? சரி சார். உங்க பெற்றோர்கள் எங்க இருக்காங்க? ஊர்ல இருக்காங்க. வெரி குட். 24 மணி நேரமும் நீங்க என் கூட இருக்க முடியுமா? இருக்கலாமே. இருக்கேன் சார். வெரி குட் வெரி குட். எத்தனையோ பேர் இந்த வேலைக்கு மனு செய்தோம். அவங்களெல்லாம் வச்சுக்காம இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தது உங்களை மாதிரி ஒரு பிரம்மச்சாரி வேணும்ன்றதுக்காகத்தான். வந்திருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துடுறேன். எனக்கு வேலை கிடைச்சதும் உங்களை எல்லாரும் வர வச்சுக்கிறேன். குழந்தைகளை எல்லாம் நல்லா படிக்க வைக்கிறேன். நம்ம அனுசூயாவுக்கு சிறப்பான விதத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நம்ம எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. சுபாஷ் கிடைக்கிறார் சார். எம்எஸ்சில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். இருந்தா என்ன தினசரி இங்க வேலை தேடி வர்றவங்க அப்பா பேரும் பட்டதாரிகளாம். இருந்தாலும் இந்த சுபாஷுக்கு தான் முக்கியத்துவம். கண்ணன் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்? இது என்ன கேள்வி? உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துங்க. ஓகே சார். ஹலோ, நான் உங்களை எங்கேயும் பார்த்திருக்கேன்ல. நேற்று சொன்னேன். நான் இவருடைய பார்ட்னர். 50-50. பாஸ்கர் ராஜன், இவர் பேர் கண்ணன். இன்னில இருந்து இவர் தான் என்னுடைய செக்ரட்டரி. என்னுடைய சொந்த வேலைகள்லாம் இவர் தான் கவனிச்சுக்க போறாரு. கண்ணன், இன்னைக்கே உங்க வேலையை எங்கேயே ஆரம்பிச்சிடலாம். ராஜன், அந்த ஆபீஸ் சாவி கொடுங்க. கொடுத்துருங்க, நமக்கு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆபீஸ் வேலைகள் என்னென்னு கண்ணனுக்கு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். வாங்க. ஆமா, சாவி கை மாறின உடனே இங்க முகம் மாறி போச்சே சார். இவன் நிச்சயமா நம்ம 2 பேத்துக்கும் வேட்டு வைக்க போறான். எந்த வேட்டு? டைனமேட். அத கேட்கலையா? நமக்கு இவன் எந்த விதத்துல தொல்லை கொடுப்பான்னு இங்க வாங்க சொல்றேன். வாய்ப்பாடு சொல்லி தர்ற மாதிரி பெத்த பிள்ளைக்கு ஷீட்டாட சொல்லி கொடுத்துருக்கேன். பள்ளிக்கூடம் விட்ட உடனே நேரம் வந்தமா அப்புறம் விளையாண்டமா அது கிடையாது. கருதல இதெல்லாம் எப்படி உருப்பட போறானோ. இது தனியாக ஆட ஆரம்பிச்சாச்சா? நீ தோப்பு தாயா. ஊட்டியில இருக்கையா? கண்ணன் பணம் வச்சிருக்காரு. வேலையே கிடையாதுயா. கண்ணே பணம் வச்சிருக்கான். ஆமா ஐயா. சீக்கிரம் மைய தடவு. ஐயோ, படிக்கிற வயசுல புள்ள இருக்கான், என்ன கட்டவரில காட்டிட்டு இருக்கீங்க? அவனுக்கு வெக்கமா இல்ல? என்னையா வெக்கம்? என்னமா இன்னொருத்த கையெழுத்து போடலையா? கைரக வைக்க முடியுமா? பக்கத்து வீட்டுல பச்சை நல்லா சோத்துக்கு இல்லாம தடுமாறுது. சீக்கிரம் தடவையா. பணம் வந்த விஷயம் என் வீட்டுக்காரி தெரிய வேண்டாம். இருக்க வைப்பாங்க. இங்க இங்க பட்டுமா பட்டுமா உங்களுக்கு வா. அன்புள்ள சாரதாவுக்கு இங்கு நான் நல்ல சுகம், அங்கு அம்மா குழந்தைகள் சுகத்தை அறியும் ஆவல். இத்துடன் 500 ரூபாய் பணம் அனுப்பியிருக்கிறேன். அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் துணிமணிகள் வாங்கி கொடுக்கவும். என் அன்பு தங்கைக்கு என் அன்பை சொல்லவும். இப்படிக்கு அன்புள்ள கண்ணன். பொண்டாட்டிக்கு பணம், தங்கைக்கு அன்பா? இப்போ சொல்றியா? ஏடி என் மச்சான் எவ்வளவு பணம் அனுப்பிச்சிருக்காரு? ஆமா, கொல்லாத பணம் அனுப்பிச்சிட்டார்.
20 ரூபாய் அனுப்பிச்சிருக்காரு. அதுவும் என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காரு. 20 ரூபாயா? இது அனுப்பாட்டி என்ன? சரி, நான் உங்ககிட்ட சொல்லாத. சொன்னேன். ஒண்ணும் இல்லைம்மா. இந்தா, நீ 5 ரூபாய் எடுத்து போடு. சீட்டாடு. சீட்டாட்டத்துக்கு 5 ரூபாயா? எனக்கா? இந்த பக்கிரி பையன் அவன் பணத்தோட இருக்கானோ இல்ல கணக்கு சொல்ல போறானோ, முதல்ல அவனை பிடிக்கிறேன், அதுக்கப்புறம் விட்ட படத்தை நான் பிடிக்கிறேன். வெரி குட். உங்களுக்கு இவ்வளவு ஆற்றலும் திறமையும் இருந்தும் உங்களை இதுவரைக்கும் யாரும் சரியா பயன்படுத்தாது அவங்க துரதிருஷ்டம் தான் நினைக்கிறேன். சார், உங்க மக ராதா சுவிட்சர்லாந்தில் புறப்பட்டாச்சு. தந்தி வந்து. அப்படியா டாக்டர்? உட்காருங்க. அவளுடைய உடல் நலத்தை பத்தின ரிப்போர்ட் எப்படி இருக்கு? ராதாவுக்கு ஏற்பட்ட இதய நோய்க்கு காரணம் வியாதி இல்ல, வெறும் பிரமை, மன அதிர்ச்சி தான் கண்டுபிடிச்சு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. டாக்டர், மேல்நாட்டிலேயாவது அவளுக்கு குணமாகும் நம்புனேன். இப்ப நான் என்ன செய்வேன் டாக்டர்? அவன் நிலையை நினைச்சு நினைச்சு உருகியே நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஐயா, மனசை தர விடாதீங்க. நம்ம நாட்டுல மனோதத்துவ நிபுணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்க மகளுடைய நோயை அவங்க சீக்கிரம் குணப்படுத்துவாங்க நான் நம்புறேன். தைரியமா இருங்க. உங்களை போல நல்லுடன் படைச்சவங்களுக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டான். அந்த நம்பிக்கையில தான் கண்ணன் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு என் மகள் தான் தேவை. இந்த சொத்துக்கள் முக்கியம் இல்லை. அவளை காப்பாத்துறதுக்காக என் செல்வம் அத்தனையும் நான் செலவழிக்க தயாரா இருக்கிறேன். ஏன் டாக்டர், அவளுக்கு மன அதிர்ச்சியை பற்றி எத்தனை நாள் ஆகுது? 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா? அதிர்ச்சி ஏற்படுறதுக்கு காரணம்? அவன் தாயார் திடீர்னு இறந்து போயிட்டா. அந்த அதிர்ச்சியை, அந்த பிரிவு அவளால் தாங்கிக்கவே முடியல. இறந்து போன தாயை நான் எங்க இருந்தப்பா கொண்டு வர முடியும்? தாயினுடைய நினைவு வரும்போதெல்லாம் அவ அடிக்கடி பயங்கி விழுந்துருவா. இப்படி அவ எத்தனை தடவை செத்து செத்து பிழைச்சிருக்கா தெரியுமா? வருஷப்படாதீங்க. உங்க மக கூடி சீக்கிரத்துல குணமாக போறத உங்க கண்ணாலே பார்க்க போறீங்கன்னு என் மனசு என்னமோ சொல்றது. தைரியம் பாத்தீங்க. பேசிக்கிட்டே இருந்தா எப்படிங்க? பிளேன் வர்ற நேரமாச்சு. இன்னைக்கு இந்த கஞ்சி சாப்பிடுமா, நாளைக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு போடு. அதெல்லாம் சுட்டுறியாமா? ஓ, இன்னும் ரொம்ப நாளாச்சுமா. அன்னைக்கு கொழுக்கட்டை. என்னம்மா, வீட்டை காலி பண்றதுக்கு 2 மாதம் தவணை சொல்லிட்டு போனாரு உங்க புள்ள. நாள் நெருங்குது, ஞாபகப்படுத்திட்டு போலாம்னு வந்தேன். அவங்ககிட்ட இருந்து கடுதாசியே வரலைங்க. வேலைக்கு போன புள்ள இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டா எப்படி? குடும்பத்தை பத்தி பொறுப்பு வேண்டாம்? வேலை கிடைச்சதோ இல்லையோ, அவருக்கு நினைப்பெல்லாம் எங்க மேலதான் இருக்கும். ஆண்டவன் எங்களை அளவுக்கு மேலேயே சோதிச்சுட்டார். சரி சரி, பல பேர் கண்ணீர் விட்டு கதறி அழுததை பார்த்து நான் சிரிச்சிருக்கேன். ஆனா இப்ப யாராவது அழுதா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இருந்தாலும் இன்னும் 15 நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டை காலி பண்ணிடுவேன். சாரதா, கண்ணை ஏதாவது பணம் அனுப்புவான்னு பார்த்தேன். ஏமா, மறுபடியும் நம்ம வேலைக்கு போனா என்ன? வேண்டாம், அவர் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கும் போது அதை நாம மீறுவது சரியில்லை. இந்த கம்மலை வித்துட்டு வாங்க. இனிமேல அந்த குழந்தைகளை கஷ்டப்படுத்துறது சரியில்லை. இந்தாங்கம்மா மசால் வடை. மசால் வடையா? டீ கடையில இருந்து வாங்கிட்டு வர்றேன். கடன் வாங்கினியா? என்ன நம்பி எவன் இடம் தர்றான்? வெட்டி சீட்டு போட்டேன், 1 ரூபாய் கிடைச்சது. மசால் வடை வரும்போதே வாயை திறந்துட்டு வா. கூடாத்த புடுற கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு. அவ திக்கிட்டான். நான் வந்து அதுக்கப்புறம் முதுகுல சிபத்தியா வாங்குறேன். வேணாப்பா, அம்மா ஏதுன்னு கேட்கும். நான் உண்மை சொல்ல வேண்டியிருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஆபத்து. ஆமா, சொல்லாத, நீயே துணு காப்போ. போடா போடா. என்னங்க, கொஞ்சம் உள்ள வர்றீங்களா? பொண்டாட்டி, நான் இங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டு. என்னடா உங்க அப்பா? உள்ள இல்லம்மா. இப்ப குரல் கேட்டுது. அது வர வர என் குரல் அப்பா குரலாட்டம் இருக்குமா? சரி சரி, குரல் மட்டும் உங்க அப்பா மாதிரி இருக்கட்டும், போனா அப்படி இருக்க வேண்டாம். சரி, உங்கள மாதிரி இருக்கலாமா? உங்க அப்பா மாதிரி உனக்கு ஏதாவது கேக்குதா? வரலாம் வரலாம். உள்ள போயாச்சு. வரலாம் வரலாம். ஏன் மாமா இப்படி பயப்படுறீங்க? அப்பா அவங்க முழுகிடுவாங்களா? உலகத்தான் பரவாயில்லையே, மென்னு வர. என்னங்க, இப்போது வரீங்களா? மென்னு துப்பவே போறேன். மசால் வடை உள்ள மாடத்துல வச்சிருக்கிறேன், எடுத்து சாப்பிட்டுக்கமா. உனக்கு இனிமே அப்பா வேணும்னா என்னடா பண்ண போற? உங்களை அந்த பக்கம் போக வேண்டாம்னு
எல்லாம் உரிச்ச கோழி மாதிரி ஆயிடுச்சு. வெயில்ல போட்ட வெங்காயம் மாதிரி உச்சி உடந்து போச்சு. கடங்கால வேற வீட்டை காலி பண்ணி தொந்தரவு பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? சவால்கார் வந்து போனாரு. இப்போ சொல்லு எவ்வளவு பணம் வந்துச்சு? அடுப்புல கரண்டி போடவா? ம்ம். எங்க போறீங்க? கரண்டி ஒளிச்சு வைக்க போறேன்.